உள்ளங்கள் பிரிஞ்சா உதவி வரவே மாட்டாது. ஷைத்தாண்ட முழு முயற்சியும் அதுல தான் இருக்கு. அது இதுக்குத்தான் அதுக்குத்தான் என்று நான் சொல்ல வரையில எல்லா விஷயத்திலையும். ரமலான் மாதம் சண்டை பிடிக்கிற மாதம் இல்ல. 8 ரக்காத் தொழுறதா 20 தொழுறதா உங்களோட விருப்பம். நீங்க 8 தொலை விரும்பினா 8 தொழுங்க, 10 தொலை விரும்பினா 10 தொழுங்க, விடிய விடிய தொலை விரும்பினா விடிய விடிய தொழுங்க. தொழாம தூங்க போறீங்களா தூங்குங்க, பிரச்சனை இல்ல. பிரச்சனைகளை உண்டாக்காதீங்க, ஊரை குழப்பாதீங்க, சமுதாயத்துக்கு மத்தியில பிளவுகளை உண்டாக்காதீங்க. அமல் இபாதத்துல நீங்க தேடி படிச்சு நல்ல விளங்கி தகுதியான உலமாக்கள்கிட்ட கேட்டு விளங்கி நீங்க உங்களுக்கு சொந்தமா அமல் தாராளமா செய்ய. நான் படிச்சது தான் சரி, நான் விளங்கினது தான் சரி, இந்த கருத்துக்கு எல்லாரும் வாங்கடா, அங்க பிரச்சனை தான் உண்டாகும். அடி புடி வெட்டு கொத்து போலீஸ் கோர்ட் வழக்கு இதுல தான் போயிட்டு நிற்கும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்திக்கிற காலமே சுருக்கமான ஒரு காலம். ஒரு 50 60 80 வருஷம் வாழ்க்கைன்றதே அதுவும் சந்தேகமா தான் இருக்குது. இந்த கொஞ்ச நாளைக்குள்ள சண்டைக்கே பெரிய ஒரு டைம் போகுது. புத்தி விளப்பம் வரக்கொலே அதுக்கு ஒரு காலம் போயிருது. சொந்த வேலை வெட்டிக்கு தொழில் வியாபாரத்துக்கு ஒரு டைம், குடும்பத்துக்கு ஒரு டைம். மக்கிய நேரத்தை எதுக்கு பாவிக்கணும்? 8 மணி நேரம் தொழில் வியாபாரத்துக்கு கொடுத்தா, 8 மணி நேரம் மனைவி மக்கள் குடும்பங்களுக்கு கொடுத்தா, மக்கிய 8 மணி நேரத்தை அமல் இபாதத்துல தான் ஈடுபடணும். அதுல அதிகமான நேரம் சண்டையிலையும் அவங்களுடைய ஊர்பலாய் கலூரத்திலையும் இதிலே அல்லாஹ் பாதுகாக்கணும் காலங்கள் கழியுது. போதும் சண்டை பிடிச்சது. இப்ப நாங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து கொண்டு இந்த நாட்டுல 2 கோடி மக்கள் பாவம் களிமா இல்லாம இருக்கிறாங்க. நிம்மதியை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நன்மையை நாடி ஏதோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நன்மையை எதிர்பார்த்து கொண்டு தான் செய்யறாங்க. பாவம் மேலான சகோதரர்களே, இந்த மக்களுடைய விஷயத்துல நாங்க பரிதாப படையில்லைண்டா அல்லாஹ் எங்களைய சோதிப்பான். அப்படி நடக்கவே கூடாது, அப்படி நடக்கவே கூடாது. இந்த 90% மக்களை வச்சு நல்லா சம்பாரிச்சு சாப்பிட்டு திண்டு குடிச்சு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கேட்பான், அவர்களும் என்னுடைய அடியார்கள், நீங்களும் என்னுடைய அடியார்கள். நீங்க என்னைய விளங்கி இருந்தீங்க, அவங்க என்னைய விளங்க இல்ல. நீங்க என்னைய வணங்கினீங்க, அவங்க வேறொண்ட வணங்கினாங்க. விளங்கின நீங்க அவங்களுக்கு ஏன் சொல்ல இல்லைன்னு கேட்க போறான்.